வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் நல்ல உதிரா கொஞ்சம் காரசாரமாக ஜம்முன்னு ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம். வந்து கட் பண்ணுறதோட இந்த மாதிரி சீவி போட்டோம்னா நல்லா சன்னமாக நீளமாக வந்துடுது. பொரியலுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி போடுறது கூட ரொம்ப கரெக்டாக இருக்கு. கிரேட்டரில் தான் நான் சீவினேன். நான் இப்போ காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக எவ்வளோ சன்னமாக விழுகுது பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் செவக்கும் போது 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். சீவி வச்ச முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் 1 நிமிஷம் இந்த முட்டைக்கோஸை வதக்கி விடலாம். மஞ்சள் பொடி, சாம்பார் தூள்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே முட்டைக்கோஸ் பொரியல் வெள்ளை வெள்ளையர்னு எப்படி ஸ்டீம் பண்ணி செய்கிறது அதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயோட சாம்பார் பொடியும் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். போட்டு வதங்கினோடனே ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். எல்லா காயும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் இது ஒரு 3-4 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. கையை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாய் கூட ரிமூவ் பண்ணிடலாம். பெருசாக கீரி போட்டோம்னா அப்படியே ரிமூவ் பண்ணிட்டா குழந்தைங்க சாப்பிடும்போது வாய்க்கு வராது. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஹையில் ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ட்ரையாக உதிராக ஆயிரும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆனோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொத்தமல்லி. முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேங்காய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை போட்டு ஒரே ஒரு பெரட்டிட்டு உடனே ஆஃப் பண்ணிக்கணும். சூப்பராக நல்ல உதிரான முட்டைக்கோஸ் பொரியல் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கே ஜம்முன்னு இருக்குல்ல. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.